ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 11th எக்கனாமிக்ஸில் லெசன் 8ல் பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டில் பசுமை புரட்சி, சிறு குறு தொழில்கள் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசுமை புரட்சினா என்ன? ஸோ இவர் வந்து யார்? பசுமை புரட்சியினுடைய தந்தை, இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை தான் வந்து MS சுவாமிநாதன். ஆனால் உலகளவில் கேட்கும்போது, ஏன்னா அமெரிக்கா இந்த மாதிரியான நாடுகளும் வந்து பசுமை புரட்சியை வந்து ஏற்படுத்தி அதன் மூலம் பலனடைஞ்சாங்க. ஸோ நார்மலாக கேட்டாங்கன்னா உலகளவில் பசுமை புரட்சியினுடைய தந்தை வந்து நார்மன் போர்லாக் அப்படின்றவர். இது வந்து நார்மலாக உலகளாவிய பசுமை புரட்சியினுடைய தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். ஆனால் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா சுவாமிநாதன், MS சுவாமிநாதன் அவர்கள். பசுமை புரட்சினா என்ன? பசுமை புரட்சி என்பது வேளாண் துறையில் தொழில்நுட்ப மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஸோ வந்து நிறைய மாற்றங்கள், தொழில்நுட்ப முறையில் நிறைய மாற்றங்கள் செஞ்சு அதிகப்படியான பயிர்களை வந்து உற்பத்தி பண்ணுறது தான் வந்து இந்த பசுமை புரட்சியினுடைய ஒரு வேலை. 1960க்கு பிறகு பாரம்பரிய வேளாண் முறைகள் சிறிது சிறிதாக மாற்றப்பட்டு புதிய தொழில்நுட்ப வேளாண் முறைகள் இந்தியாவில் செயல்படுத்தப்பட்டன. ஸோ 1960க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், புதிய தொழில்நுட்பங்கள். இப்போ வந்து மாடு வச்சு ஏர் உழுந்துட்டு இருந்ததுக்கு பதிலாக டிராக்டர், இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்ப முறைகளை வந்து பயன்படுத்தி அதிகமான விளைச்சலை வந்து பண்ணாங்க. இதற்கு ஆரம்பமாக 1960 முதல் 61 7 மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு வந்து அந்த 60, 62, 61 அந்த பீரியடில் 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்தும் முயற்சி எடுக்கப்பட்டது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இது எப்படி வேலை செய்யுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி வந்து எடுக்கப்பட்டது. இது அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டமாகும். ஸோ நிறைய ரகம், இப்போ அரிசியில் எத்தனை ரகம் இருக்குது, அந்த மாதிரி பல்வேறு வகையான ரகங்களை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு திட்டமாக இருந்தது இந்த பசுமை புரட்சி. இதில் இப்போ பாயிண்ட்ஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா, பசுமை புரட்சினா என்ன, எப்போ வந்து அது ஏற்படுத்தப்பட்டது, பசுமை புரட்சியினுடைய தந்தை என்ன, அந்த வழிநடத்தும் திட்டம் எத்தனை மாவட்டங்களில் ஏற்படுத்தினாங்க, எந்த ஆண்டு ஏற்படுத்தினாங்க, 1960 61. சாதனைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுமையான யுக்திகளின் பெரிய சாதனை முதன்மை பயிர்களான, ஸோ நம் நாட்டினுடைய முதன்மை பயிர் அப்படின்னு சொன்னாவே நெல், கோதுமை 2 தான். ஸோ நெல் மற்றும் கோதுமை போன்ற பயிர்களின் உற்பத்தி பன்மடங்காக பெருகியது. இந்த பசுமை புரட்சியினுடைய தாக்கத்தால் நிறைய வந்து விளைவிக்கப்பட்டது. அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளான நெல், கோதுமை, மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்களுக்கு மட்டுமே பசுமை புரட்சி முக்கியத்துவம் கொடுத்தது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பீரியடில் இதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா நெல், கோதுமை இதை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். நெல், கோதுமை, மக்காச்சோளம், சோளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்புதிய யுக்தி வணிக பயிர்கள் அல்லது பணப்பயிர்கள், வணிக பயிர்னு சொல்லுவாங்க, இல்லைனா பணப்பயிர்கள்னு சொல்லக்கூடிய கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க உதவியது. ஸோ வணிக ரீதியாகவும் வந்து உற்பத்தியை வந்து பெருக்க உதவியது. ஸோ பணப்பயிர்கள்லாம் எது நமக்கு இதில் தெரிஞ்சிருக்கணும், கரும்பு, பருத்தி, சணல், எண்ணெய். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணப்பயிர்கள். சிறந்த விதைகள் மூலமாக அனைத்து பயிர்களின் உற்பத்தி திறனும் பெருகியது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. டிராக்டர்கள், இயந்திரங்கள், கதிரடிப்பான்கள், நீரேற்றும் இயந்திரங்கள் இது எல்லாத்தையும் பண்ணி பசுமை புரட்சி வந்து ரொம்ப பசுமை புரட்சி மூலம் பயிர்கள் உற்பத்தி செய்கிறது பல மடங்கானது. கிராமப்புற மக்களுக்கு பசுமை புரட்சி செழிப்பை வழங்கியது. ஸோ நல்ல பயிர்கள் எல்லாம் விளையிறதுனால கிராமப்புற மக்களுக்கு வந்து அது செழிப்பை வழங்கியது. அதிகமான உற்பத்தி கிராமப்புற மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பை வழங்கியது. ஸோ முக்கியமான பாயிண்ட் இதுதான், அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெற்றது. இதன் காரணமாக அவர்களது வாழ்க்கை தரம் உயர்வடைந்தது. பல்வகை பயிர் வளர்ப்பு முறை மற்றும் அதிக அளவில் வேதி உரங்களை பயன்படுத்தியதால் உழைப்பிற்கான தேவை அதிகரித்தது. வங்கிகள் மற்றும் கூட்டுறவு, ஸோ அதுக்கப்புறம் வந்து கடன் வாங்கி அவங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில், கூட்டுறவு வங்கியிலலாம் போயிட்டு விவசாய கடன்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கடன்லாம் வாங்கி அவங்க வந்து முதல் போட்டு அதை வந்து பணமாக வந்து மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் மூலமாக நிதி ஆதாரங்கள் வழங்கப்பட்டன. இந்த வங்கிகள் விவசாயிகளுக்கு எளிமையான முறைகளில் கடன்களை வழங்கின. ஏன்னா தள்ளுபடியெல்லாம் செஞ்சிடுறாங்க.
புதிய வேளாண் உற்பத்தி யுக்தி பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது. புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம் அல்லது எளிதாக பசுமை புரட்சி என அழைக்கப்படுகிறது. ஸோ இது எல்லாத்துலேயுமே உரங்கள், விதை விதைக்கிறது, அந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது. இந்த வானவில் புரட்சினா என்ன? பசுமை புரட்சி அப்படின்றது வேளாண்மை, உணவு தானிய உற்பத்தி. வெண்மை, வெள்ளை கலர் வெண்மை புரட்சி அப்படின்றது பாலை தான் வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீல புரட்சின்றது நீல புரட்சி மீன். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். ஸோ அந்தந்த கலருக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் வித்துக்கள். தங்க புரட்சி பழங்கள், ஆப்பிளை முக்கியமாக சொல்கிறாங்க. தங்க புரட்சி அப்படின்றது பழங்கள், ஆப்பிள், இதெல்லாம் பொருத்துகளை கூட கேட்பாங்க. கருப்பு புரட்சி பெட்ரோலியம். கருப்பு புரட்சி அப்படின்றது பெட்ரோலியம். வெள்ளி புரட்சி முட்டை. வெண்மைன்றது பால். வெள்ளின்னு சொன்னாங்கன்னா வெள்ளி புரட்சி அப்படின்றது முட்டை. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி. தக்காளியையும் இறைச்சியையும் சிவப்பு கலரில் இருக்கிறதுனால சிவப்பு புரட்சி. சாம்பல் புரட்சி உரங்கள் எல்லாம் சாம்பல் புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சி இறால். சிவப்பு புரட்சின்னு கேட்டாங்கன்னா தக்காளியும் இறைச்சியும் சொல்லணும். ஸோ இளஞ்சிவப்பு புரட்சியில் இறால். பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள். பழுப்பு புரட்சியில் தோல் பொருட்கள். ஸோ அடுத்து இதனுடைய இந்த பசுமை புரட்சியினுடைய பலவீனங்கள்னு சொல்லி ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதை சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க, அதில் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. அடுத்து 2வது பசுமை புரட்சி. அதிக வேளாண்மை வளர்ச்சிக்காக இந்திய அரசு 2வது பசுமை புரட்சியை செயல்படுத்தியது. இந்த 2வது புரட்சியினுடைய முக்கிய நோக்கம் என்ன? இந்த 2வது பசுமை புரட்சியினுடைய நோக்கம் 1960 பசுமை புரட்சி ஸ்டார்ட் ஆனது. இந்த 2வது பசுமை புரட்சி அப்படின்றதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2006 முதல் 2007 214 மில்லியன் டன்களாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020 400 மில்லியன் டன்களாக உயர்த்துவதாகும். 2006 2007 214 மில்லியன் டன்களாக உணவு பயிர் உற்பத்தி இருந்துச்சு. அதை 2020 400, கிட்டத்தட்ட 2 மடங்கு உயர்த்தணும். அதுதான் அடுத்த கட்ட பசுமை புரட்சியினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மையின் வளர்ச்சி விதத்தை அடுத்த 15 ஆண்டுகளில் 5 இருந்து 6 உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ அடுத்த 15 ஆண்டுகளில் 5% 6% உயரணும் அப்படின்னு சொல்லி திட்டமிடப்பட்டிருக்கு. 2வது பசுமை புரட்சிக்கான தேவைகள். 1 ஏக்கருக்கான உற்பத்தியை 2 மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம். ஒரு ஏக்கரில் உணவு பயிர்கள் போடுறாங்க அப்படின்னா மரபணு மாற்றம் செய்யப்படும் போது அதனோட உற்பத்தி 2 மடங்காக வரும். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை அறிமுகம் செய்தல். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த தனியார் துறையின் பங்களிப்பை உறுதி செய்தல். பாசன விதைகளை துரிதப்படுத்துவதிலும் நீர் ஆதாரங்களை நிர்வகிப்பதிலும் அரசு முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். நிதி நீர் இணைப்பின் மூலம் உபரி நீரை பற்றாக்குறையுள்ள பகுதிகளுக்கு பரிமாற்றம் செய்ய வேண்டும். ஸோ இதெல்லாம் சும்மா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை யூஸ் பண்ணி 1 மடங்கு தரக்கூடிய விளைச்சலை 2 மடங்காக கொண்டு வரணும். 2வது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை சந்தைப்படுத்த வேண்டும். சந்தைப்படுத்த தனியார் துறையினுடைய பங்களிப்பு தேவையாக இருந்தது. அடுத்து நம்ம தொழிற்சாலைகள் பார்க்க போகிறோம். பெரிய அளவிலான தொழிற்சாலைகள் என்பது பெரிய உள்கட்டமைப்பு, அதிக மனித சக்தி, அதிக மூலதன சொத்துக்களை உள்ளடக்கியதாகும். இது பல தொழிற்சாலைகளை கண்காணித்து ஒரே தொழிற்சாலையின் கீழ் உள்ளடக்குவதாகும். இரும்பு மற்றும் எஃகு, இதுதான் நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிற்சாலை எது அப்படின்னா இரும்பு எஃகு தொழிற்சாலை தான். இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை, நெசவு தொழிற்சாலை, ஆட்டோமொபைல் தொழிற்சாலை போன்ற கனரக தொழிற்சாலைகள் அனைத்தும் பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். பெரிய அளவிலான தொழிற்சாலைகள்லாம் எது? இரும்பு மற்றும் எஃகு, நெசவு தொழிற்சாலை, ஆட்டோமொபைல் தொழிற்சாலை. இதெல்லாம் இந்த கனரக தொழிற்சாலைகள் எல்லாமே பெரிய அளவிலான தொழிற்சாலைகள். கடந்த சில வருடங்களாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் அபரிமித வளர்ச்சி மற்றும் அதன் அதிக வருமான உருவாக்கம் போன்ற காரணங்களால் ஐடி தகவல் தொழில்நுட்ப தொழில்களும் பெரிய அளவிலான தொழில்களின் வகையில்
சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ ஐடியும் வந்து பெரிய அளவிலான தொழில்கள், நிறைய பேர் வந்து ஐடி தொழிலில் தான் வந்து வேலை செய்கிறாங்க. ஸோ அதையும் வந்து பெரிய அளவிலான தொழில்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்திய பொருளாதாரமானது பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு பண உருவாக்கம், அதிக நபருக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் ஆகியவற்றிற்கு பெரும் தொழிற்சாலையை பெரிதும் நம்பியுள்ளது. பெரும் தொழிற்சாலையையே பெரிதும் நம்பியுள்ளது. அதாவது இந்திய பொருளாதாரம் வந்து பொருளாதார வளர்ச்சி, வெளிநாட்டு பண உருவாக்கம், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருவாய், ஏற்றுமதி செய்யும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய், அந்த வேலை வாய்ப்பு, இது எல்லாத்தையும் வந்து தொழிற்சாலையை தான் வந்து நம்பியிருக்கு. பெரிய நிறுவனங்களோ அதிக லாபம் சம்பாதிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கும் என பொருளியல் கோட்பாடுகள் கூறியுள்ளனவற்றை வருபவை பெரிய அளவிலான தொழிற்சாலைகளாகும். ஸோ இதெல்லாம் சும்மா நோட் பண்ணிக்கோங்க. இரும்பு எஃகு தொழிற்சாலை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது. முதல் எஃகு தொழிற்சாலை எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னா, ஜாரியாவில் உள்ள குல்டி அப்படின்ற இடத்துல முதல் தொழிற்சாலை நிறுவப்பட்டது. முதல் எஃகு தொழிற்சாலை எங்கே அப்படின்னா, ஜாரியாவில் உள்ள குல்டி அப்படின்ற இடத்துல. அடுத்து மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி 1870ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. 1870 வந்து நிறுவப்பட்டது இரும்பு எஃகு தொழில் கம்பெனி. அடுத்து 1907 பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலை ஜாம்ஷெட்பூரிலும், அதனைத் தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை 1919 பான்பூரிலும் தொடங்கப்பட்டன. 1907 இங்கே பார்த்திங்கன்னா 1870 வங்காளத்தில் இரும்பு தொழில் ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய அளவிலான எஃகு தொழிற்சாலை டிஸ்கோ கம்பெனி வந்து ஜாம்ஷெட்பூரில் வந்து தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டிஸ்கோ தொழிற்சாலை பான்பூரிலும் தொடங்கப்பட்டது. ஸோ டிஸ்கோ கம்பெனி வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஜாம்ஷெட்பூர், ரெண்டாவது பான்பூர் அப்படின்ற இடத்துல. இது ரெண்டுமே வந்து தனியார் துறை. இந்த டிஸ்கோ கம்பெனி அப்படின்றது தனியார் துறை. அடுத்து முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா, பத்ராவில் உள்ள விஸ்வேஸ்ரையா இரும்பு எஃகு தொழிலாகும். ஸோ அரசால் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னா, பத்ராவில் இருக்கக்கூடிய விஸ்வேஸ்ரையா இரும்பு எஃகு தொழிலாகும். முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனம் பத்ராவில் உள்ள விஸ்வேஸ்ரையா இரும்பு எஃகு தொழிலாகும். ஸோ இந்த நிறுவனங்கள் எந்த அரசெல்லாம் உதவி பண்ணினது இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலையை வந்து நம்ம ஏற்படுத்தும் போது அப்படின்னா, ரூர்கேலா ஜெர்மனி அரசு, பிலாய் மத்திய பிரதேசம் ரஷ்ய அரசு, துர்காப்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய துர்காப்பூர் இங்கிலாந்து அரசு, ஃபொராக்கா ஜார்க்கண்டில் இருக்கிறதுக்கு ரஷ்ய அரசு. ஸோ இந்த அரசுகள் எல்லாமே வந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. பர்ணப்பூர் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய பர்ணப்பூர் தனித்துறையில் இருந்து பெறப்பட்டது. விசாகப்பட்டினம் ஆந்திராவில் ரஷ்ய அரசு உதவி செஞ்சிருக்கு. பெரன்பூர் மேற்கு வங்காளம் தனியார் துறையிடமிருந்து 1976 பெறப்பட்டது. தனியார்கிட்ட இருந்து கவர்மெண்ட் வாங்கினாங்க. சேலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. வெளிநாட்டு உதவி இல்லாமல் இந்திய அரசால் ஏற்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த இரும்பு எஃகு தொழிற்சாலை. அடுத்து விஜயநகர் கர்நாடகா இந்திய அரசு. அடுத்து பத்ராவதி கர்நாடகாவில் நாட்டுடைமையாக்கப்பட்ட விஸ்வேஸ்ரையா இரும்பு எஃகு நிறுவனம் மத்திய மாநில அரசுக்கு சொந்தம். ஸோ மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே வந்து இதுதான் வந்து முதலில் பொது நிறுவனம், அதாவது அரசு சார்ந்த ஒரு இரும்பு எஃகு தொழிற்சாலை எது அப்படின்னா விஸ்வேஸ்ரையா இரும்பு எஃகு தொழிற்சாலை தான். ஸோ பத்ராவதி அப்படின்ற இடத்துல கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. மேற்கூறிய அனைத்தும் செயலால் நிர்வகிக்கப்படுகின்றன. தற்போது டிஸ்கோ தவிர மற்ற அனைத்து இரும்பு எஃகு தொழில் நிறுவனங்களும் பொதுத்துறையின் கீழ் இயங்குகின்றன. இந்த டிஸ்கோ கம்பெனியை தவிர மீதி எல்லாமே வந்து செயல் நிறுவனம். செயல் அப்படின்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்றது அப்ரிவேஷன். செயலுக்கான மீனிங் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்ற அந்த நிறுவனம் மூலியமாக அதுக்கு கீழே தான் இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து வருது. இதுதான் வந்து ஹெட்டாக இருந்து பார்த்துக்குது. ஸோ அப்போ அந்த செயல் நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1974 நிறுவப்பட்டது மற்றும் எஃகு துறையை மேம்படுத்தும் பொறுப்பும் அதற்கு அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்தியா எஃகு உற்பத்தியில் பாருங்கள், எஃகு உற்பத்தியில் 8வது உயரிய இடத்தில் உள்ளது. ஸோ 8வது பிளேஸில் இருக்குது. உலக அளவில் 8வது பிளேஸில் இருக்குது. பொருளாதாரத்தில் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பொருளாதாரத்தில் 7வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி ஆசியாவில்னு கேட்டாங்கன்னா, ஆசிய பொருளாதாரத்தில் எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3வது இடம்.
அடுத்து சணல், இது வந்து வரிசையாக வரும். எந்தெந்த தொழில் வந்து எவ்வளவு பெரிய தொழில்கள் அளவில், ஃபஸ்ட்டு வந்து இரும்பு எஃகு தொழிற்சாலை, அடுத்து சணல் தொழிற்சாலை, அடுத்து பருத்தி, அடுத்து சர்க்கரை, இந்த மாதிரி வரும். ஸோ சணல் உற்பத்தி பாருங்கள். இந்தியா போன்ற நாட்டிற்கு சணல் தொழில் மிக முக்கியமானதாக காரணம். இத்தொழில் மூலம் வெளிநாட்டு செலவாணி ஈட்டப்படுகிறது. ஸோ நிறைய வந்து நம்ம ஏற்றுமதி செய்து அது மூலியமாக வந்து பணம் வந்து ஈட்டுறோம். மேலும் இத்தொழில் கணிசமான வேலை வாய்ப்பையும் வந்து அளிக்கிறது. 1855 மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள ரேஷ்ரா எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட தொழிற்சாலை முதன் முறையாக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த சணல் தொழிற்சாலை எப்போ அப்படின்னா மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் 1855 ரேஷ்ரா அப்படின்ற இடத்துல முதன் முறையாக நவீனமயமாக்கப்பட்ட தொழிற்சாலை வந்து உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் சணல் தொழில் பாரம்பரியமாக ஏற்றுமதி செய்து வருகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சணல் தொழில் வந்து பாரம்பரியமாகவே ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலக அளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பிலும் முதலிடத்தில் உள்ளது. உலக அளவில் இந்தியா எதில்? கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் ரெண்டுலேயுமே வந்து முதலிடத்தில் உள்ளது. சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடம், உற்பத்தியில் முதலிடம். கொஷின் பாருங்கள், உற்பத்தி கேட்குறாங்களா இல்லை ஏற்றுமதின்னு கேட்குறாங்களான்னு. உற்பத்தியில் முதலிடம், சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2வது இடத்துல உள்ளது. அடுத்து பருத்தியும் நெசவு தொழிலும். இந்தியாவில் நெசவு தொழில் மிக பழமையானதாகும். ஸோ நெசவு தொழில் ரொம்ப பழமையானது. அதிக தொழிலாளர்களையும் கொண்ட துறையாகும். இத்துறையானது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பெரிய அளவிலானதும் பரந்துபட்ட அளவிலும் வளர்ந்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இந்த ஜிடிபி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் 4% மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20% ஏற்றுமதி வருவாயில் 3/4 பாருங்கள். மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா ஜிடிபி, அதில் 4% பருத்தி வந்துடுது. அடுத்து வந்து மதிப்பு கூட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸ்ன்னு போடுறாங்க இல்லையா, அந்த மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியில் 20%. ஏற்றுமதி நம்ம செய்கிறோம், பருத்தியை வந்து நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறோம் மற்ற நாடுகளுக்கு, அதில் 1/3 நம்ம வந்து ஏற்றுமதி செஞ்சிடறோம். ஸோ இதுதான் வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதில் எதெல்லாம் வேணாலும் கொஷின் கேட்கலாம். உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி க்ரோத்தில் கேட்டாங்கன்னா 4%, மதிப்பு கூட்டப்பட்ட உற்பத்தியிலன்னு கேட்டாங்கன்னா 20%, ஏற்றுமதி எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா 3/1% வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு பருத்தி வந்து ஒரு முக்கியமான தொழில். கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள க்ளோஸ்டர் துறைமுக நகரில் 1818 முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை அமைக்கப்பட்டது. நவீன துணி உற்பத்தி ஆலை, ஆயினும் இவ்வாலை சிறப்பாக இயங்கவில்லை. நவீன துணி உற்பத்தி ஆலை வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து 1854 மும்பையில் KG.N. டாஃபர் என்பவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி உருவாக்கப்பட்டது. மும்பையில் வந்து KG.N. டாஃபர் அப்படின்றவரால் மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி, மும்பை ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கோ அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் வந்து உருவாக்கப்பட்டது. யாரால் அப்படின்னா KG டாஃபர் அப்படின்றவரால் 1854. ஸோ முதல் நவீன துணி உற்பத்தி ஆலை எங்கன்னு கேட்பாங்க. க்ளோஸ்டர் துறைமுக நகரில் கொல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்டது. க்ளோஸ்டர் அப்படின்ற அந்த ஒரு துறைமுக நகரம் முதல் துணி உற்பத்தி ஆலை. அதே மாதிரி எஃகு தொழிற்சாலை எப்போ ஏற்படுத்தப்பட்டது அதுவும் தெரியணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட்டு, இது சணல் எங்கே உருவாக்கப்பட்டது? மேற்கு வங்காளம். ஸோ ரேஷ்ரா அப்படின்ற இடத்துல 1855. ஸோ நம்ம பாருங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு வருடத்துக்கு முன்னாடி தான் இந்த பருத்தி இது வந்து ஒரு ஸ்பின்னிங் அண்ட் வீவிங்கோ வந்து ஒரு மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி படித்தா தான் இப்போ எது ஃபஸ்ட்டு வந்தது எது செகண்ட் வந்ததுன்னு தெரியும். ஸோ அடுத்தது சர்க்கரை தொழில். சர்க்கரை தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் கேட்டாங்கன்னா பிரேசில், சுகர் பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி உலக அளவில் பார்க்கும்போது பிரேசில், இதில் பார்க்கும்போது மகாராஷ்டிரா. இந்தியாவின் வேளாண் சார்பு தொழில்களில் பருத்தி தொழிலுக்கு அடுத்தபடியாக, ஸோ பருத்திக்கு அடுத்த தொழில் எது அப்படின்னா இந்த சர்க்கரை தொழில் தான். உலக அளவில் இந்தியா பெரிய அளவிலான சர்க்கரை உற்பத்தியாளராகவும் பெரிய அளவிலான நுகர்வோராகவும் இருக்கிறது. சர்க்கரை உற்பத்தியில் இந்திய அளவில் 1/3 அளவை
மூணில் ஒரு பங்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலம் மட்டுமே உற்பத்தி செய்கிறது. மகாராஷ்டிரா மட்டும்தான் வந்து உற்பத்தி செய்யுது, மூணில் ஒரு பங்கு. அடுத்தபடியாக உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு வந்து மகாராஷ்டிரா. சர்க்கரை உற்பத்தி அப்படின்னு கேட்டாங்கனாவே இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஒன் மகாராஷ்டிரா, ரெண்டாவது உத்தரப்பிரதேசம். மகாராஷ்டிரா, செகண்ட் ஒன் உத்தரப்பிரதேசம். அடுத்து உரத்தொழில். இந்தியாவில் நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். இந்தியாவில் 3வது மிகப்பெரிய தொழில் எது அப்படின்னா உரத்தொழில் தான். ஸோ 3வது பெரிய தொழில் உலகத்தில் 3வது தொழில் உரத்தொழில். இந்தியான்னு பார்க்கும்போது 5வது இடத்துல தான் இருக்குது. 5வது பெரிய தொழிற்சாலைகளில் உரத்தொழில் இருக்குது. நைட்ரஜனை பயன்படுத்தி நைட்ரஜன்னாவே உரம் தயாரிக்க தான். ஸோ நைட்ரஜனை பயன்படுத்தி தயாரிக்கும் உரத்தொழிலானது உலகின் 3வது பெரிய தொழிலாகும். அடுத்து காகித தொழில். 1812 வங்காளத்தில் உள்ள செராம்பூர் ஊரில் இயந்திரத்தால் செயல்படும் காகித ஆலை உருவாக்கப்பட்டது. ஸோ காகித தொழில் எப்போ 1812 வந்து உருவாக்கப்பட்டது. எங்கே? மேற்கு வங்காளம், செராம்பூர் அப்படின்ற இடத்துல. மேற்கு வங்காளம், செராம்பூர். ஸோ நோட்டில் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எங்கெங்கே என்னென்ன பிளேஸில் என்னென்ன தொழிற்சாலைகள் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்ட்டு. உலகில் உள்ள காகித தொழிற்சாலைகளின் பட்டியலில் இந்தியா 15வது இடத்தில் உள்ளது. காகித தொழிற்சாலைகள் பட்டியலில் வந்து இந்தியா உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா 15வது இடத்தில் வந்து உள்ளது. அடுத்து பட்டு தொழில். இயற்கையான பட்டு தயாரிப்பில் இந்தியா 2ஆம் இடத்தில் உள்ளது, சீனா முதலிடம். ஸோ உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பட்டு உற்பத்தியில் ஃபஸ்ட்டு சைனா, 2வது இந்தியா. தற்போது உலக அளவில் 16% உற்பத்தியை இந்தியா கொண்டுள்ளது. உலக அளவில் பார்த்திங்கன்னா 16%. உலகளவில் 16% உற்பத்தியை இந்தியா கொண்டுள்ளது. இந்தியா மட்டுமே 5 வகையான பட்டு துணிகள் என்னென்ன? மல்பரி பட்டு, வெப்பமண்டல டஸ்ஸர் பட்டு, ஓக் டஸ்ஸர், பட்டு எரி, முகா பட்டு அப்படின்னு சொல்லி 5 வகையான பட்டு துணிகளை வந்து இந்தியா உற்பத்தி செய்கிறது. அடுத்து பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு. அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் அப்படின்ற இடத்துல முதலாக எண்ணெய் கிணறு தோன்றப்பட்டது. அசாம் மாநிலம் எண்ணெய் கிணறு அப்படின்னாவே அசாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிக்பாய் அப்படின்ற ஊரில், அசாம் மாநிலம் டிக்பாய் அப்படின்ற ஊரில் 1889 முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது. தற்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் எண்ணெய் இருப்பிடங்கள் அடையாளம் காணப்பட்டு எண்ணெய் வெளியில் எடுப்பதற்கான பணிகள் நடந்து வருகின்றன. இத்தகைய எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்களை எடுப்பதற்காக உத்தரகண்ட் மாநிலம் மற்றும் டேராடூன் நகரில் 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் ONGCன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த எரிவாயு கழகம் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இதில் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தா எண்ணெய் கிணறு எப்போ முதன்முறையாக எண்ணெய் கிணறு தோன்றப்பட்டது எப்போ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கே பண்ணாங்க அப்படின்னா உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேராடூனில் வந்து டெக்ராட்டூன் அப்படின்ற இடத்துல 1956 எண்ணெய் மற்றும் எரிவாயு கழகம் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்து சிறிய அளவிலான தொழில்கள். ஸோ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பெரிய அளவிலான தொழில்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறதெல்லாம் சிறிய அளவிலான தொழில்கள். இந்திய பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மொத்த புத்தாங்களில் 60 முதல் 70% சிறு தொழில்கள் மூலமாக கிடைத்தவையே. ஸோ சிறு தொழில்கள் இல்லைன்னா பெரு தொழில்கள் இல்லை. ஏன்னா சிறு பொருட்கள் இருந்தால் தான் வந்து பெரிய தொழில்களை வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிறு தொழில்கள்னால வேலை வாய்ப்பு. சிறு தொழில்கள் அதிக தொழிலாளர்களை பயன்படுத்தும் யுக்தியை பயன்படுத்துகின்றன. ஸோ சிறு தொழில் அப்படின்னாவே நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை செய்வாங்க. இந்த தீப்பெட்டிலாம் ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் வந்து இயங்கணும் அப்படின்னா அதுக்கு அங்கே வந்து நிறைய தொழிலாளர்கள் வந்து வேலை செய்வாங்க. அதிக வேலை வாய்ப்பு கொடுக்கும் துறையாக உள்ளது. இதன் மூலமாக வேலையில்லா திண்டாட்டம் வந்து பெருமளவில் குறைகிறது. கைவினைஞர்கள், தொழில்நுட்ப பயிற்சி பெற்றவர்கள், தொழில் முனைபவர்கள், பாரம்பரிய இளைஞர்கள், கிராமப்புற மக்கள் மற்றும் அமைப்பு சாரா நிறுவனங்களுக்கு வேலை வாய்ப்பை சிறு தொழில்துறை வந்து அளிக்கிறது. சிறு தொழில்துறையில் உழைப்பு முதலீட்டு விகிதமாகும். சிறிய தொழில் என்ன, இப்போ பெரிய தொழிலாக இருந்தால் பணம் தான் வந்து முதலீடு. ஸோ பணம் போட்டு தான் வந்து எல்லாத்தையும் பண்ணணும். ஆனால் இங்கே உழைப்பு தான் வந்து இந்த சிறு தொழில்களில் முக்கியமாக இருக்குது.
ஸோ இந்த சிறு தொழில்கள் மூலமாக என்ன, இந்தியாவின் புறநகர் பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாழும் மக்களினுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்படுகிறது. ஸோ சிறு தொழிலாக இருந்தாலும் அதன் மூலிமா அவங்க வருமானம் ஈட்டி அவங்களுடைய வாழ்க்கை தரமும் வந்து அதிகமாகுது. சிறு தொழில்களின் வளர்ச்சியினால் மக்கள் தொகை நெருக்கம், சேரிகளின் வளர்ச்சி, சுகாதாரமின்மை, மாசுபாடு இது எல்லாமே வந்து குறைகிறது. இதனால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொழில் முனைவோர் உருவாகவும் அவர்களின் திறமை வெளிப்படவும். ஸோ சின்ன சின்ன தொழில்ங்கிறதுனால நிறைய பேர் வந்து தொழில்களை வந்து உருவாக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் திறமை வந்து வெளிப்படவும் வாய்ப்பாகிறது. அதோடு வருமானம் குறிப்பிட்ட ஒரு சில வணிக குடும்பங்களிடம் மட்டுமே குவியாமல் பலரது கைகளில் வருமானம் வந்து ஒரு சில வணிக குடும்பங்கள் கிட்ட மட்டுமே குவியாமல் பலரது கைகளில் வந்து பரவ வாய்ப்பளிக்கிறது. உள்ளூர் வளங்களை பயன்படுத்த சிறுதொழில் உதவி செய்கிறது. அதாவது உள்ளூர் வளம் அதாவது அந்த பகுதியில் மட்டும் ஒரு சில வளம். இப்போ இரும்புனா அந்த குறிப்பிட்ட அந்த பிளேஸில் மட்டுமே அந்த இடத்துல இரும்பு வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே அந்த வளங்களை பயன்படுத்தி அதை வந்து நம்ம சிறுதொழில் மூலம் கொண்டு வருது. சிறு சேமிப்பு, தொழில் முனைவோர் திறமை போன்ற உள்ளூர் சார்ந்த வளங்கள் பயன்பாடற்று வீணாகாமல் அது வெளிப்படவும் பலருக்கு பயன்படவும் அந்த சிறுதொழில் வந்து காரணமாக அமைகிறது. கைவினைப் பொருட்கள் தயாரிப்போரின் பாரம்பரிய குடும்ப திறன்களை வளர்க்க. ஸோ கைவினைப் பொருட்கள் தான் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். நிறைய ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்தபோது அந்த தொழில்கள் எல்லாமே வந்து அடிபட்டது. பட் இப்போ வந்து இந்த சுதந்திரத்திற்கு பின்னாடிங்கும்போது நம்மளுடைய அந்த சிறு தொழில்களோடு சேர்ந்து இந்த கைவினைப் பொருட்களினுடைய உற்பத்தியும் வந்து அதிகரித்தது. வளர்ந்த நாடுகளில் கைவினைப் பொருட்களுக்கு மிகுந்த வரவேற்பு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ வளர்ந்துட்டு வரக்கூடிய நாடுகளில் கைவினைப் பொருட்களுக்கான உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது. சிறு தொழில் மூலதனத்தின் தேவை குறைவே. இத்துறையில் செய்த முதலீட்டிற்கு காத்திருப்பு காலம் மிக குறைவாக இருக்கும். ஆதலால் ஸோ ரொம்ப நேரம் அதுக்காக காத்திருக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ இரும்பு எடுக்கிறாங்கன்னா அதை ஒரு பொருளாக உருமாற்றுறதுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் அந்த சிறு சிறு தொழில்கள் அப்படிங்கும்போது இப்போ ஒரு கடலை மிட்டாயே செய்கிறாங்க அப்படின்னா அதை டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அதை ரெடி பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி சீக்கிரமாக அதை காய வச்சு அதை பேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது விரைவாக அந்த வேலை வந்து முடிக்கும். திருப்பி செலுத்தும் காலமும் சிறு தொழில் நிறுவனங்களுக்கு மிக குறுகியதாகவே உள்ளது. ஓகே, அடுத்து அதிக வெளியீடு மூலதன விகிதத்தையும் அதிக வேலை வாய்ப்பையும் மூலதன விகிதத்தையும் நிலைப்படுத்தும் சக்தியாக சிறு தொழில் முறை வந்து உள்ளது. ஸோ அதிக வேலை வாய்ப்பு வந்து முக்கியமாக வந்து இந்த தொழில் மூலம் நமக்கு கிடைக்கிது. இன்னொன்று சேமிப்பின் பக்கம் திருப்பவும் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடவும் சிறு தொழில்துறை ஊக்கப்படுத்துகிறது. ஸோ இதை வந்து இறக்குமதி செய்ய அவசியம் இல்லை. நிறைய ஏற்றுமதி பண்ணுறோம். சிறு தொழில்துறைக்கு அதிநவீன இயந்திரங்கள் தேவை கிடையாது. எனவே வெளிநாட்டில் இருந்து இயந்திரங்களை இறக்குமதி செய்ய அவசியம் இல்லை. ஸோ இறக்குமதி நம்ம வந்து இயந்திரம் வேணும், பெரிய மிஷின்ஸ் வச்சு நம்ம பண்ண போகிறதில்ல. இது ஒரு சிறு தொழில், சிறு குறு தொழில் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த விஷயங்களை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டால் போதும். அதே வேளையில் சிறு தொழில்துறையின் பொருட்களுக்கு அதிக தேவை உள்ளது. இது நாட்டின் வெளிநாட்டு செலவாணி மீதான அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. ஆனாலும் பெருந்தொழில்களின் அளவிற்கு விளம்பரம் செய்ய முடியாது தான். ஸோ சிறு தொழில்கள் அப்படிங்கும்போது இதுக்கு விளம்பரம் பெருசாக செய்ய முடியாது. விளம்பரம் செய்ய இயலாமலும் மூலதனம் திரட்ட முயலாமலும் சிறு தொழில்கள் சிதைந்து வருவதையும் காண முடிகிறது. இந்தியாவில் இருந்து ஏற்றுமதி செய்வதன் மூலம் சிறு தொழில்கள் கணிசமான வெளிநாட்டு செலவாணியை ஈட்டுகின்றன. ஸோ சிறு சிறு தொழில்கள் எல்லாம் செஞ்சு அதை வெளிநாட்டுக்கு பரப்புறதுனால அந்த மாதிரியும் நடக்குது. அடுத்து பெரிய அளவிலான தொழில்களுக்கு சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கு. சிறு தொழில்கள் இருந்தால் தான் பெரு தொழில்கள் வந்து வளரும். சிறு தொழில் நிறுவனங்கள் பெரு தொழில்களின் வளர்ச்சிக்கு ஆதரவு தருகின்றன. அடுத்து பெரிய அளவிலான தொழிற்சாலைகளுக்கு அருகில் அமைந்து சிறு தொழில் நிறுவனங்கள் உதிரி பாகங்கள். ஸோ அந்த உதிரி பாகங்கள்லாம் தயார் பண்ணுற நிறுவனங்கள் சிறு தொழில்கள். உதிரி பாகங்களை வச்சுட்டு அந்த பெரிய மிஷின்ஸை உருவாக்குறது வந்து பெரு நிறுவனங்கள். ஸோ அதுக்கான தேவைகள் வந்து இந்த சிறு தொழில் செய்வங்களை நாடி தான் வந்து இந்த பெரிய தொழில் நிறுவனங்களும் இருக்கும். பெரிய தொழில்களுக்கு தேவையான அனைத்து பாகங்களையும் தயாரித்து வழங்கி வருகின்றன. பெரிய நிறுவனங்களுக்கு துணை நிறுவனங்களாக வந்து இந்த சிறு தொழில்சாலைகள் வந்து அமைஞ்சிருக்கு.
அதே மாதிரி அன்றாட தேவைகளுக்கான பொருட்களை தயாரிப்பதால் பற்றாக்குறையும் பணவீக்கமும் குறையப்படுகிறது. ஸோ அன்னன்னைக்கு தேவையான பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறதுனால பற்றாக்குறை பணவீக்கமும் கூட வந்து குறைக்கப்படுகிறது. சிறு தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர்களை உருவாக்குகின்றன. சமூகத்தில் தொழில் முனைவோர் வர்க்கம் உருவாக சிறு தொழில் நிறுவனங்கள் உதவுகின்றன. வேலை தேடுவோரை வேலை வாய்ப்பு வழங்குவோராக மாற்றுகின்றன. வேலை தேடுவோருங்களை வந்து வேலை வாய்ப்பை வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கூட வந்து சிறு தொழில்கள் ஆரம்பித்து அவங்க வந்து ஒரு 10 பேருக்கு என்ன பண்ணுவாங்க, வேலை வாய்ப்பை வந்து தருவாங்க. மக்கள் சுய வேலை வாய்ப்பு மற்றும் தற்சார்பு நிலையை அடைய உதவுகின்றன. பல்வேறு வகைகளில் இந்தியாவின் தனிநபர் வருமானம் அதிகரிக்க உதவுகின்றது. சமூகத்தின் பல்வேறு வகையான பங்கேற்பாளர்களுக்கு தேசிய வருமானத்தை மிக திறம்படவும் சமமாகவும் பங்கிடுவதில் சிறு தொழில் நிறுவனங்கள் திறமையானவை. ஓகே, அடுத்து பாருங்கள், குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. ஸோ குறு நிறுவனங்கள், அப்படி குறு உற்பத்தி நிறுவனங்கள்லாம் எது அப்படின்னா, தொழிற்சாலைகள் மற்றும் உபகரணங்களுக்கான முதலீடு எவ்வளோ போடுறாங்க, 25 லட்சத்துக்கு கிட்ட போட்டாங்க, மிகாமல் 25 லட்சத்துக்கு உள்ளே போட்டாங்கன்னா அது வந்து குறு தொழில், அது குறு உற்பத்தி நிறுவனங்கள். அடுத்து சிறு உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்னா முதலீடு 25 லட்சத்தில் இருந்து 5 கோடி வரைக்கும் இருந்தால் அது சிறு உற்பத்தி நிறுவனங்கள். நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள் அப்படின்றது முதலீடு 5 கோடிக்கு அதிகமாகவும் 10 கோடிக்கு குறைவாகவும் மிகாமலும் இருக்க வேண்டும். 10 கோடிக்கு மேலே இருக்கக்கூடாது. 5 to 10 இருந்ததுன்னா அது நடுத்தர உற்பத்தி நிறுவனங்கள். இதெல்லாம் உற்பத்தி நிறுவனங்கள். அடுத்து சேவை நிறுவனங்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் குறு சேவை நிறுவனங்கள் முதலீடு 10 லட்சத்துக்கு, அங்கே வந்து 5 லட்சம் பார்த்தோம். உற்பத்திக்குங்கும் போது 25 லட்சம் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 10 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். சிறு சேவை நிறுவனங்கள் அப்படின்றது முதலீடு ரூபாய் 10 லட்சத்தை விட அதிகமாகவும் 2 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். 10 லட்சத்திலிருந்து 2 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். நடுத்தர சேவை நிறுவனங்கள் அப்படின்றது உபகரணங்களுக்கான முதலீடு ரூபாய் 2 கோடியை விட அதிகமாகவும் 5 கோடிக்கு மிகாமலும் இருக்க வேண்டும். ஸோ 2 கோடியிலிருந்து 5 கோடி. ஸோ சேவை நிறுவனங்கள் வேற, உற்பத்தி நிறுவனங்கள் வேற. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள். அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள். ஸோ வந்து அதிகமான பங்கு எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் கிட்ட தான் வந்து இருக்கும். எடுத்துக்காட்டாக பாரத ஸ்டேட் வங்கி ஒரு பொதுத்துறை வங்கியாகும். இவ்வங்கியில் அரசு 58.60% பங்குகளை கொண்டுள்ளது. ஸோ ஸ்டேட் பேங்க்ல 58.60% பங்கு, 58.57 வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பிஎன்பி. ஸோ அந்த பொதுத்துறை பங்கு வந்து பேங்க் வந்து கொண்டிருக்கு. வழக்கமாக பொதுத்துறை வங்கிகளில் அரசின் பங்கு 50%த்திற்கும் அதிகமாக இருக்கும். பொதுத்துறை வங்கி அப்படின்னாவே 50%த்திற்கும் அதிகமாக தான் இருக்கும் பங்கு. இதில் 2ஆக பிரிக்கிறாங்க வங்கிகளை. பொதுத்துறை வங்கிகளையே 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தேசிய நேஷ்னலைஸ்டு பேங்க், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். இன்னொன்று மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். இது வந்து வெறும் கவர்மெண்ட் பேங்க்ஸையே 2ஆக பிரிக்கிறாங்க. பொதுத்துறை வங்கிகளையே 2ஆக பிரிக்கிறாங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், 2வது மாநில வங்கிகள் மற்றும் அவற்றின் கூட்டு நிறுவனங்கள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நிறுவன செயல்பாடுகளை அரசாங்கம் கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்துகிறது. எடுத்துக்காட்டாக பாரத ஸ்டேட் வங்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா, ஓரியண்டல் வங்கி, அலகாபாத் வங்கி மற்றும் பல இருந்த போதிலும் பொதுத்துறை வங்கிகள் பங்குகளை விற்கும் போது தனது பங்குகளின் எண்ணிக்கையை அரசு தொடர்ந்து குறைத்து வருகிறது. பங்குகளை வந்து தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, குறைச்சிட்டு வராங்க. இதன் காரணமாக இவ்வங்கிகளில் அரசாங்கம் சிறுபான்மை பங்குதாரராக மாறவும் வாய்ப்புள்ளது. இதற்கான காரணம் தனியார் மயமாக்கல் கொள்கையாகும். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா தனியார் மயமாக்கல் கொள்கை. அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், பெரு நிறுவனங்கள், கார்ப்பரேஷன் மற்றும் தனிநபர் வசம் உள்ளன. ஸோ இதெல்லாம் வந்து
ஒன் டைம் இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், இதில் பெருசாக பாயிண்ட்ஸ் இல்லை. இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளாகவும் மீதமுள்ளவை தனியாரால் நிர்வகிக்கப்படும் வங்கிகளாகவும் உள்ளன. ஸோ பொதுத்துறை வங்கிகள் எத்தனை சதவீதம் இருக்குது? 72.9%. மீதி எல்லாம் வந்து தனியார் துறை வங்கிகள். எண்ணிக்கை அடிப்படையில் 27 பொதுத்துறை வங்கிகளும், பாருங்கள் எத்தனை வங்கிகள் இருக்குன்னு, 27 பொதுத்துறை வங்கிகளும் 22 தனியார் வங்கிகளும் உள்ளன. ஸோ 27 பொதுத்துறை வங்கிகள், 22 தனியார் வங்கிகள் இருக்கு. தலைமை வங்கி எது? ரிசர்வ் பேங்க் தான், RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. தன்னுடைய வெவ்வேறு வங்கியின் ஆட்சியின் மூலம் வங்கிகளுக்கு பணம் வழங்குதல் மற்றும் சிறிய அளவிலான நிதி வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல் ஆகிய பணிகளை செய்ய அனுமதி அளித்துள்ளது. ஸோ எல்லாத்துக்கும் ஹெட் வந்து RBI தான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு இதில் கொஷின்னு பார்த்தீங்கன்னா பொதுத்துறை வங்கி எத்தனை இருக்குது, தனியார் துறை வங்கிகள் எத்தனை இருக்குது? பொதுத்துறைன்னு பார்த்தீங்கன்னா 27 வங்கிகள், தனியார் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 வங்கிகள். இது அரசாங்கத்தின் நிதி ஆதாரத்தை பெருக்கும் முயற்சிக்கான ஒரு ஊக்கியாகும். இதன் விளைவாக ஏர்டெல் பணம் செலுத்தும் வங்கி மற்றும் பேடிஎம் பணம் செலுத்தும் வங்கி போன்றவை உள்ளன. ஸோ வந்து நிதி ஆதாரத்தை வந்து பெருக்கிறதுக்காக தான் இந்த பேடிஎம் இந்த மாதிரி பணம் மட்டும் செலுத்தி நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கூகுள் பே, அந்த மாதிரியான சில விஷயங்களும் வந்து இருக்குது. அடுத்து வங்கிகள் தேசியமயமாக்கப்படல். சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியா ஒரு திட்டமிட்டப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கொள்கையை கையாண்டது. இதற்காக 1951 ஸோ நம்ம சுதந்திரம் வந்து எப்போ வாங்கினோம்? 1947. அதிலிருந்து அந்த 51வது வருடத்திலிருந்து தான் இந்த 5 ஆண்டு திட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. பொருளாதார திட்டமிடலின் முதன்மை நோக்கம் சமூக நலம் ஆகும். சமூக நலம் தான் வந்து இதனுடைய முதன்மையான ஒரு திட்டம். பொருளாதார திட்டம் எது அப்படின்னா சமூக நலன். சுதந்திரத்திற்கு முன்னர் வணிக வங்கிகள் தனியார் வசம் இருந்தன. முன்னாடி வணிக வங்கிகள் எல்லாமே வந்து தனியார் கிட்ட இருந்தது. இவ்வங்கிகள் அரசாங்கம் திட்டமிடலுக்கான சமூக இலக்குகளை அடைவதற்கு உதவி செய்ய தவறின. ஸோ சரியான கோஆபரேஷன் இல்லாததுனால அரசு 14 பெரிய வணிக வங்கிகளை ஜூலை 19, 1969 அன்று தேசியமயமாக்க முடிவு செய்தது. ஸோ வந்து ஒரு 14 வங்கிகளை யாரும் வந்து ஒத்துழைப்பு தராததுனால அந்த வணிக வங்கிகளை இவங்க என்ன பண்ணுறாங்க? தேசியமயமாக்குறாங்க. ஜூலை 19, 1969. 1980ஆம் ஆண்டில் அரசு மேலும் 6 வணிக வங்கிகளை தேசியமயமாக்கியது. மையமாக்கியதினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தேசிய மயமாக்கலின் முதன்மையான நோக்கம் என்னன்னா சமூக நலத்தை அடையணும். அதுதான் வேளாண்மை, சிறு தொழில் மற்றும் குடிசை தொழில் நிறுவனங்களின் பங்களிப்பை விரிவுபடுத்துவதற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நிதி தேவைப்பட்டது. ஸோ இதனால தான் வந்து பண்ணுறாங்க. அடுத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் தனியார் முற்றுரிமையை கட்டுப்படுத்துவதற்கும் சமூகத்தில் தேவையான பகுதிகளுக்கு இலகுவாக கடன் அளிப்பதற்கும் பேருதவியாக இருந்தன. இந்தியாவில் ஏறத்தாழ 70% மக்கள் கிராமப்புறங்களில் வாழ்ந்து வருகின்றனர். எனவே கிராமப்புற மக்களிடையே வணிக செயல்பாடுகளை ஊக்குவித்தல் மிகுந்த அவசியமாக இருந்தது. ஸோ கிராம சைட்லலாம் வந்து அவங்களும் வந்து இந்த இதெல்லாம் வந்து பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வங்கி வசதி இல்லாத இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து வங்கிகளை வந்து ஏற்படுத்தி அதை வந்து தேசியமயமாக்கினாங்க. அடுத்து சுதந்திரத்திற்கு முன் இருந்த வங்கிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை. அதாவது போதுமான அளவுக்கு வங்கிகள் கிடையாது. தேசியமயமாக்கப்பட்ட பிறகு கிராமப்புற மற்றும் நகர்ப்புறங்களில் பல புதிய வங்கி கிளைகள் வந்து தொடங்கப்பட்டன. நிறைய கிளைகள் வந்து தொடங்கப்பட்டது. 1991ஆம் ஆண்டின் புதிய தொழிற்கொள்கைக்கு பிறகு இந்திய வங்கித்துறை பன்முக போட்டித்திறமை மற்றும் உற்பத்தி திறன் போன்ற பல்வேறு முகங்களை எதிர்நோக்கி வருகிறது. ஸோ நம்ம தொழிற்கொள்கையெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2 தான் பார்த்தோம். 1948, 1956 2 கொள்கை பார்த்தோம். இங்கே 1991 பற்றி சொல்கிறாங்க. அந்த புதிய தொழிற்கொள்கைக்கு பிறகு பன்முக போட்டித்திறமை மற்றும் உற்பத்தி திறன் போன்ற பல்வேறு முகங்களை வந்து எதிர்நோக்கி வருகிறது. மேற்கூறிய முன்னேற்றங்கள் இருந்தும் கிராமம் மற்றும் குடிசை பகுதியில் வாழும் மக்கள் தங்களின் கடன் தேவைக்கு அதாவது பேங்க் வந்து கடன் கொடுக்க ரெடியாக இருக்குது, தொழில் தொடங்கிறதுக்கு கடன் கொடுக்க ரெடியாக இருக்குது. பட் இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க அந்த உள்ளூரில் இருக்கிறவங்க கிட்ட தான் வந்து கடன் வாங்குறவங்களாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சார்ந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கிளைகள் வந்து ஏற்படுத்தப்பட்டது.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1969 வைப்பு தொகை கொண்ட 50 கோடிக்கு மேலே வைப்பு தொகை கொண்ட 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. 19 ஜூலை 1969 எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ 14 வங்கிகள். 1980 ஏப்ரல் 15 அன்னைக்கு 6 வங்கிகள் தேசியமயமாக மாற்றப்பட்டது. இது 2 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 50 கோடி 200 கோடி. 14 வங்கிகள் பார்த்திங்கன்னா 1969, 6 வங்கிகள் 1980. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 5ஆண்டு திட்டம். ஸோ நம்ம இப்போ தான் அந்த டாபிக்குள்ளே வரோம். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் 5ஆண்டு திட்டம் ப்ளஸ் புக் பேக் கொஷின் ஆன்சர் ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ.